இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக்காக ஈஸியாக டேஸ்ட்டான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். கொத்தமல்லி சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்டு கண்டிப்பாக போடணும், விடக்கூடாது. அண்ட் இது கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தேவையான அளவு அண்ட் அரை மூடி தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக துருவி தான் ஆட் பண்ணணும், கீனி ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு 4லேருந்து 5 வரைக்கும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சாப்பிட்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 6-7 பல்லு பூண்டு அண்ட் சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சட்னி எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10-12 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் புளி, இதில் காமிச்சிருக்கிறதுலே பாதி புளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இப்போ நமக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கடாயை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌனாக வருந்ததுக்கு வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் ஒரு காஞ்ச மிளகாய் போதும். அண்ட் இப்போது அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக வதங்கணும்னு கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை உடச்சும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படியேவும் பச்சை மிளகாய் போடலாம். ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதனால். அதுக்கப்புறம் துருவின தேங்காவை இதில் ஆட் பண்ண வேண்டியதுதான். தேங்காய் கருகாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் விட்டுட்டு எட்ட போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக கருகிடும். ஸோ கண்டிப்பாக அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை கட் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக அதில் இருக்கிற அந்த காம்பு தண்டு போட்டே ஆகணும். ஏன்னா யூஸ்வலாக ரசமே வைக்கிறீங்கன்னா கூட இலையை விட அந்த கொத்தமல்லியில் இருக்கிற தண்டு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக தண்டு போடணும், தூக்கி போடக்கூடாது. ஒரு பெரட்டு கொஞ்சமாக லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சு கிரைண்ட் பண்ண வேண்டியதான். ஆல்மோஸ்ட் நம்ம சட்னி ரெடி ஆகிடும். கொத்தமல்லி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கல சின்ன பீஸ் கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிட வேண்டியது தான். இப்போது ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணணும். கண்டிப்பாக வதக்கும் போது முன்னாடி உப்பு போடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தாளிப்புக்காக கடாய் போட்டிருக்கோம். இதில் ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகுளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வதங்கினதுக்கு பிறகு இது கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி வதக்கிட்டு இதை எடுத்து சட்னியில் கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி, சட்னியும் ரெடி. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக டேஸ்டான சட்னி. That's all for today's videos. Bye, Sagus.